ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்வதி தேவி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நேற்று நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பார்வதி தேவி அப்படிங்கிறவங்க ஆளுமைத்தன்மை நிறைஞ்சவங்க. அவங்களுக்கு சூரியனை தான் நம்ம அவங்களோட ரூபமாக எடுக்கிறோம். அப்போது சூரியன் எவ்வளவு ஆளுமைத்தன்மை இருக்கோ அதே போல் பார்வதி தேவி அவங்க ஆளுமைத்தன்மை நிறைஞ்ச ஒரு கடவுள் அப்படிங்கிறத நேற்று நம்ம பார்த்தோம். அதே பார்வதி தேவி அவர்களுக்கு நம்ம செவ்வாயுடைய தன்மையிலையும் எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்படி செவ்வாயுடைய தன்மையில் நம்ம பார்வதி தேவியை எடுக்கும்போது தைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது தைரியம். ஓகேங்களா? தைரியமாக இருக்கணும். ஒரு பெண் அப்படிங்கிறவங்க மிக 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 தைரியமாக இருக்கணும். மனதளவில் தைரியம் அப்படின்னு சொல்கிறது, ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போவேன் அவ்வளோதான் தைரியசாலி, அது இல்லை தைரியம். ஓகேங்களா? தேவையே இல்லை அது. இப்போ ராத்திரி 12 மணிக்கு நமக்கு சுடுகாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு நாள், ஏதோ ஒரு நாள், ஒரு கடைசி பஸ்ஸில் தான் நம்ம வீடு சேரணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி கூட ஹஸ்பண்டோ பையனோ அப்பாவோ அண்ணனோ யாரும் துணைக்கு வரல. நீங்கள் தான் போனீங்க. போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. ஃபோன் அவங்க எடுக்கலை. ஏதோ ஒரு பிரச்சனை, யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியல. நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு 1 கிலோமீட்ரு, இருட்டாயிடுச்சு, 11 மணி ஆயிடுச்சு, நான் தனியாக நடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த நேரத்தில் தைரியமாக இருக்கும். ஓகேங்களா? அந்த நேரத்தில் இறங்கி ஃபோன் பண்ணி யாரையாவது வர வச்சோ, இல்லை அந்த இடத்துல ஏதோ ஒரு துணை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்து தேடி கண்டுபிடிச்சி போய் அங்கே இருக்கணும். இல்லை 1 கிலோமீட்டர்லாம் நான் நடக்கலை, இந்த முன்னாடி இருக்க ஒரு ஃப்ரெண்டு வீடு தான், நான் அங்கே இருந்துக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு முடிவு எடுக்க தெரியணும். ஓகேங்களா? அந்த ஃப்ரெண்டு வீட்டில் போய், அவங்க வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அவனை கூப்பிட்டுட்டு பத்திரமா போயிடுவேன். அவங்க வீட்டில் ஒரு 2 வீலர் இருக்குது, ஏதோ ஒன்று கொண்டு போய் விட சொல்லி போயிடுவேன். இல்லை அங்கே உட்காந்து சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க தெரியறது தான் தைரியம் அப்படின்னு சொல்கிறதோ தவிர, நான் தைரியசாலி, நான் அது தெரியும் எனக்கு, இது கரையத்தை கற்று வச்சுருக்கேன், அதெல்லாம் நமக்கு பயன்படாது. நம்ம மனசு அப்படிங்கிற விஷயம் தைரியமாக இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொண்டு அதை நான் சாதிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு தைரியந்தான் நம்ம மனசில் இருக்கணுமோ தவிர, நான் கரையத்தை பழகிட்டா இப்போது 4 பேர் வந்தால் கரையத்தை என்ன ஆகுங்க? ஓகேங்களா? அந்த மாதிரி நான் நல்லா ஓடி தப்பிச்சுக்குவேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம மனசு தைரியமாக இருக்கணும். அதெல்லாம் ஒரு கரைத்தை பழகி வச்சுக்கிட்டா அது உபயோகமாக இருக்கும். மிளகாத்தூள் வச்சுக்கிட்டோம்னா உபயோகமாக இருக்கும். ஏதோ ஸ்ப்ரேலாம் இருக்குது இப்போன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் உபயோகமாக இருக்கும். அதையெல்லாம் உபயோகப்படுத்துறதுக்கு கூட நம்ம மனசில் ஒரு தைரியம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும். ஓகேங்களா? என்னென்னமோ என்ன பிரச்சனை வரும்னே தெரியாது, அவ்வளோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது உடஞ்சி போயிடாமல் நான் நின்று சாதிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். வீட்டில் ஒரு கடன் தொல்லை ஆயிடுச்சு, அது எப்படி கட்டுறதுன்னு தெரியல. ஒரு வாசலில் ஒரு கடன்காரன் நின்று சத்தம் போட்டுட்டு போயிட்டா. இன்றைக்கி பேங்க்காரங்களே அந்த வேலையை பண்ணுறாங்க. அதனால் அந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் ரொம்ப உடஞ்சி போய், என்னம்மா இப்படி ஆயிடுச்சு, நீ என்ன பண்ண போகிறேன்னே தெரியலையே அப்படின்னு அவர் உட்கார்றப்போ, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், என் ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது, கொண்டு போய் பேங்க்கில் வச்சு நீங்கள் கடனை கட்டுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் 4 வருஷம் கழித்து வர பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம், நான் கொடுக்குறேங்க, நீங்கள் போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட்டாக ஹஸ்பண்டுக்கு நிற்கணும். அப்படி அதுதான் பெண்கள் அந்த தைரியம் அப்படிங்கிற விஷயம். 4 வருஷம் கழித்து நம்மளால் திரும்பி நகை வாங்க முடியாமையா போயிட போகுது, இல்லை திருப்பி எடுக்க முடியாமல் போயிடுமா? அந்த மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பெண்ணாக இருக்கணும். அதே போல்
தேவையில்லாமல் ஒரு பெண்ணை சுரண்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவ கூட செலவு பண்ணிக்க முடியாது. ஒரு பெண் சம்பாதிக்கிற பணத்தை அவள் சுயமாக செலவு பண்ண கூட விடாமல் அவகிட்ட இருந்து அதை சுரண்டிகிட்டே இருக்கிற ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை நிறுத்தணும். ஓகேங்களா? அவங்க சும்மாவே இருப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு வேலைக்கு போய் சம்பாரித்து கொண்டு வந்து வீட்டையும் பார்த்துட்டு வேலைக்கும் போயிட்டு எல்லாத்துக்கும் ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்கும். ஆனால் ஒரு வீட்டில் மற்றவங்க எந்த வேலைக்கும் போகாமல் பேசாமல் வீட்டிலையோ உட்காந்துக்கிட்டு இந்த பொண்ணு கொண்டு வர காசில் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த விஷயங்களுக்கெல்லாம் கை கொடுக்காமல் இருக்கணும். திருப்பி கேள்வி கேட்கணும். நான் எவ்வளோ நாளைக்கு செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குற ஒரு தைரியத்தை உண்டாக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுதான் ஒரு பார்வதி தேவியை கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கான கிரகத்தை செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த தைரியம்தான் அது. ஓகேங்களா? எல்லா விஷயங்களுக்கும் கேள்வி கேட்கணும். நாளைக்கு ஒரு குடும்பத்தை ரொம்ப நல்லா நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை இன்னி இந்த வாழ்க்கை உனக்கு கிடையாது, நீ இந்த வீட்டை விட்டு போ, அப்படியெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இந்த வீட்டை விட்டு போ, நாங்கள் பார்த்துக்குறோம், இவ்வளவு நாள் நீ செஞ்சது அப்படியே முடிஞ்சு போச்சு. இது எவ்வளவோ 1000 லட்சக்கணக்காக கடன் வாங்கியிருக்கலாம், கடனை திருப்பி கட்டியிருக்கலாம், அவங்களுக்காக உயிரை கொளுத்து நீங்கள் பாடுபட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நீ வேண்டாம், நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. தைரியமாக இவ்வளவு நாள் நீங்கள் அந்த குடும்பத்துக்காக பாடுபட்டப்போ உங்களுக்கு என்ன தைரியம், எந்த ஒரு தைரியத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க? அந்த தைரியம் அந்த குடும்பமே கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே தைரியத்தோடு என்னால் பிழைக்க முடியும், போங்கடான்னு சொல்லி வெளியே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பெண்கள் அவங்க சுய காலில் நிற்கிறதுக்கும் சுயமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு ஒரு தைரியத்தோடு இருந்து பழகிக்கங்க அப்படிங்கிறது தான் நவராத்திரியுடைய 2வது நாள். அதாவது பார்வதி தேவிக்கு 3 நாள் கொடுத்துருக்காங்க. அதில் 2வது நாள், முதல் நாள் சூரியனும் பார்வதி தேவியும், 2வது நாள் செவ்வாயும் பார்வதி தேவியும். அதாவது ஒரு பெண் அப்படிங்கிறவங்க சக்தி அப்படின்னு அர்த்தம். அந்த பெண்ணோட தைரியம் தான் அவளோட சக்தியே. புரிஞ்சதுங்களா? அந்த தைரியத்தை வெளிக்கொண்டு வர்றது, அந்த தைரியத்தை வச்சு உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யணுமோ தவிர எந்த ஒரு காரணத்துக்காகவும் துவண்டு போகிறதோ இல்லை வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதோ மனசில் கூட அந்த விஷயத்தை நீங்கள் நினைக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கிற ஜாதகர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அப்படின்றது பெண்களானாலும் சரி ஆண்களானாலும் சரி, செவ்வாய் அப்படின்றது ரொம்ப வீரியத்தன்மையோடு இருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, எனக்கு தெரியும் எப்படி பொழைச்சிக்கணும்னு, என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. நிற்க மாட்டாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு பெண்ணாக, அப்படி ஒரு சிங்க பெண்ணாக உங்களை மாற்றிக்கணுமோ தவிர எதுக்கும் துவண்டு போகக்கூடாது. எந்த இடத்துலையும் தைரியத்தை இழக்கவே கூடாது. புரிஞ்சுதுங்களா? அதாவது யாருமே தேவையே இல்லை. ஒரு அப்பா அம்மா இல்லை, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அப்பா அம்மா வீட்டுக்கு போனால் கூட 2 நாள் தான் வச்சுருப்பாங்க. அப்புறம் நீ போலியா அப்படின்னு அண்ணனோ தம்பியோ கேட்பாங்க. அதுக்கப்புறம் அம்மா கூட சொல்லுவாங்க, ஏம்மா 1 வாரமாச்சு நீ கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவ்வளவுதான் பெண்கள் வீட்டில் ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை. இப்போ வேணால் கொஞ்சம் சம்பாதிக்கிற பெண்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. அம்மா அப்பா வீட்டில் போய் அவங்க எவ்வளோ நாள் வேணால் இருக்கலாம், ஏன்னு கூட யாரும் கேட்குறதில்ல. ஆனால் ஒரு டைமுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சும்மா இருக்க ஒரு பொண்ணு, சம்பாதிக்காத ஒரு பொண்ணு அம்மா வீட்டில் கூட ரொம்ப நாள்லாம் இருக்க முடியாது. அது மாதிரி எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு அவங்களோட சிறகுகள், அப்படி தான் சொல்லணும், சுதந்திரம்னு கூட சொல்ல முடியாது. சுதந்திரம் அப்படின்றது நம்மக்கிட்டே இருக்கிறது, நம்மளே எடுத்துக்கிறது. ஆனால் சிறகுகளை விரிக்க முடியாமல் தான் பெண்கள் இருக்காங்க. அந்த பெண்கள் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா, அதாவது நல்லா இருக்கிற பெண்களை பற்றி நான் சொல்லவே இல்லை. குடும்பம் உங்களை நல்லா பார்த்துக்குது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறவங்க சந்தோஷமாக இருங்க, தைரியத்தை மனசில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் ஒரு பிரச்சனை ஆன பெண்கள், ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க பெண்கள் தைரியமாக எந்த சுரண்டலுக்கும் எந்த ஒரு சங்கடத்துக்கும் ஆளாகாமல் வெளியே பழகுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வெளியே வாங்க,
அதுக்கப்புறம் உங்களை தேடி உங்கள் குடும்பம் வரும். அவங்களாலையும் எல்லாம் சமாளிச்சிட முடியாது. ஒரு பெண் இல்லாமல் ஒரு குடும்பத்தை வந்து ஒரு பெண் இல்லாமல்லாம் நடத்திட முடியாது. அதனால் தன்னால் அவங்களும் நம்மளை தேடி வருவாங்க. அந்த மாதிரி உங்கள் தைரியத்தை நீங்கள் வளர்த்திட்டு தனியாக நின்று சாதித்து காட்டுங்க. அதுலேயும் சொல்கிறது சிறப்பாக எந்த வித தவறுகளும் இல்லாமல் தைரியமாக நேர்மையாக நின்று சாதித்து காட்டுனீங்க அப்படின்னா இந்த உலகமே உங்களை வரவேற்கும். அப்போ குடும்பம் அப்படிங்கிற விஷயம் வரல அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் வேலைகளை பார்த்துட்டு நிம்மதியாக இருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து செவ்வாய் கொடுக்குற தைரியம். அதனால தான் இந்த தைரியத்துக்கு நம்ம பார்வதி தேவியை எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவங்க தான் அந்த தைரியத்தை, அதாவது கிரியாசக்தி அப்படின்ற பார்வதி தேவி தான் இந்த செவ்வாய் கொடுக்குற தைரியத்துக்கு சரியான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இந்த மாதிரி பெண்கள் உங்களை நீங்கள் வளர்த்திக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.